Hello stars and வணக்கம் மக்களே. So accurate episode 1 ஆல்ரெடி பார்த்தாச்சு. மறக்காம description link இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. And experience பண்ணி பார்க்கணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படினா மறக்காம Disney Plus Hotstar available and Telegram pagesல வீடியோ வந்துருச்சு, செக் பண்ணி பாருங்க. And seriously fight choreography வந்துட்டு நல்லாவே பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, பட் ஆனா கொஞ்சம் பெட்டரா இருக்கு, பரவாயில்லை. And visuals வந்து as usual அமேசிங்கா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகேங்க, let's get into the video. And இதற்கு முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படினா ப்ரோப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி நம்ம டார்த் வேடர் வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணுவாரு. அந்த ஒரு ப்ரோப் ரைட்ஸ் வந்துட்டு ஜெடாய்கள் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு இந்த கதை ஆரம்பிக்கிறது வந்துட்டு ஒலிகா அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஒலிகா ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, அங்க ஒரு ஜெடாய் டெம்பிளோட அவுட் போஸ்ட் ஒன்று இருக்கு, லோக்கல் அவுட் போஸ்ட் மாதிரி. அது சோ இந்த இடத்துல வந்து மே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி ஜெடாய் டெம்பிள்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படியே உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் மாஸ்டர் டோரிபின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு பாக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து தீக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இண்டாரா கிட்ட என்ன பண்ணாங்களோ அதே தான். பட் ஆனா அந்த தியானம் பண்ணிட்டு இருக்கிற வந்துட்டு அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவர் அடிக்க முடியல. சம் சார்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபீல்டு வந்துட்டு ஆர் ஷீல்டு மாதிரி இன்விசிபிளா வந்துட்டு அவர் சுத்தி வந்து இருக்கு. நம்ம மேனால வந்துட்டு எவ்வளவு பண்ணியுமே வந்துட்டு அதுக்குள்ள பெனட்ரேட் ஆக முடியல. ஆனா இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு டிராய்டை வந்துட்டு இந்த மாதிரி ஹேக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு மத்த ஜெடாய்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதனால வந்துட்டு மே வந்து தப்பிச்சிருவாங்க. சோ அந்த இடத்துக்கு பண்ணி நேரா வந்துட்டு நம்ம ஓஷா கிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஓஷா வந்துட்டு தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம பேடவன் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஷிப்ல ஏதோ கோளாறு பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஓஷா வந்துட்டு இதை பண்ணு சரியாகும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அப்படி உனக்கு தெரியும் மாதிரி கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு மெக்கானிக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மொரலைக்கு மெக்கானிக் தான். சோ நான் வந்துட்டு டிராய்ட்ஸ் விட கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருப்பேன், அதனால தான் என்னை வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த பிப்புங்கிற அந்த டிராய்ட் வந்துட்டு அப்ப நானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுண்ட் கொடுக்கும் பீப் பீப்னு. அப்போ வந்துட்டு ஆக்சுவலி நானும் என்னோட பிப் ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபிளெக்சிபிள் அப்படினால தான் எங்களை வந்துட்டு வச்சிருக்காங்க டிராய்டுக்கு பதிலா அப்படி மாதிரி சொல்லுவாங்க. சோ மோஸ்ட்லி வந்துட்டு ஷிப்ல எல்லாம் வந்துட்டு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா R2D2 மாதிரி நிறைய டிராய்ட்ஸ் தான் வந்து வச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு ஷிப் எல்லாத்தையும் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி சரி பண்ணும். நீங்க வந்துட்டு இத்தனை வருஷம் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் மூவிஸ்ல வந்துட்டு பார்த்து அந்த ஒரு விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு டிராய்டோட ஃபிளெக்சிபிளா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் ஹியூமன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு புதுசா தான் இருக்கு. மேபி இதுக்கப்புறம் தான் அந்த டிராய்டோட கல்ச்சர், அந்த குட்டி குட்டி டிராய்டோட கல்ச்சர் வந்துட்டு வந்துச்சு என்னமோங்க. சோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது மாஸ்டர் சோல் வந்துட்டு நேரடியாக யார்டு கிட்ட போகும்போது, யார்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கைதி வந்துட்டு விளங்க மாட்டி வைக்கிறதா நல்லது சொல்லி தோணுது அப்படி மாதிரி ரூல்ஸ் தான் பேசுவாரு. ஏன்னா ரொம்பவே ரூல்ஸா இருப்பாருங்க. அந்த நீதி நேர்மை நாயம் மாதிரி அம்பி மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. போன எபிசோட்லயும் அப்படிதான், இந்த எபிசோட்லயும் அப்படிதான் இருப்பாரு. அந்த சமயத்துல சோல் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, உன்னோட பயத்தால வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு முடிவு பண்ண கூடாது அப்படி மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம சோல் நேரடியா போயிட்டு வெர்னஸ்தரா கிட்ட இந்த மாதிரி ஹோலோகிராம்ல வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எப்படியோ மே வந்துட்டு உயிரோட தான் இருக்கா அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எப்படி பொழச்சான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் இறந்தது வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படி மாதிரி தான் இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் வெர்னஸ்தர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஒலிகால வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அங்கேயுமே வந்துட்டு ஒரு ஜெடாய் மாஸ்டர் கொல்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஆனா அது வந்துட்டு அப்படியே ஓஷாவோட ஐடென்டிட்டி வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ நீ சொல்ற மாதிரி அவங்க தான் இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லி சொல்லும்போது, இப்போ நான் கார்சாண்டுக்கு வரதா ஓஷா கூட்டிட்டு இல்லை வந்துட்டு நிறைய ஒலிகாக்கு போறதா அப்படி மாதிரி கேட்கும்போது, நீ ஒலிகாக்கே போ, இன்வெஸ்டிகேட் பண்ணு, கூட ஓஷாவையும் கூட்டிட்டு போகிற மாதிரி வெர்னஸ்தரா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க நேரடியாக வந்துட்டு அங்க போவாங்க. இப்போ கட் பண்ணி வந்துட்டு நம்ம மே கிட்ட வந்தீங்க அப்படின்னா, மே வந்துட்டு ஒரு ஷாப்ல போவாங்க. அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் நல்லா நிம்மதியா. பட் ஆனா இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தான் போலங்க. நம்ம மேயோட மிஷன் பத்தி எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்துல வந்துட்டு நீயே இந்த ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொல்லிட்டு மே கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கிற வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தான், அவனோட இடத்துல இப்போ நான் தூக்கிட்டேன், அதனால வந்துட்டு இப்போ நான் அவன மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்பான், நீ வந்துட்டு ஆளை கொண்டு அப்படி மாதிரி கேட்கும்போது, இல்ல நான் இன்னும் கொல்லல, எனக்கு வந்து நீ பாய்சன் செஞ்சு தரணும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அவனோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு கொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு எந்த வீக்னஸுமே இல்லை அப்படின்னு சொல்ல, இல்ல எல்லாத்துக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படிங்கிற இவர் சொல்லுவாரு. நம்ம இவர் வந்துட்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட்டா பேசுவாருங்க. இவரோட பேக் ஸ்டோரி என்ன சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாய்சன், அந்த பாய்சனோட பேர் வந்துட்டு பண்டா. சோ பண்டா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாங்க. பட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அது வந்துட்டு நம்ம மேயும் அதே சமயம் ஓஷாவோட ஹோம் பிளானட்ல இருக்கிற ஒரு பாய்சன், வேட்டையாடருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாய்சன் ரெடி பண்ணும்போது வந்துட்டு சில விஷயங்களை சொல்லுவாரு. இங்க பாரு, எல்லாத்துக்குமே பலவீனம் ஒன்று இருக்கும். இந்த ஜெடாய்கள் வந்துட்டு அகிலத்திய அதாவது இந்த கேலக்ஸி வந்துட்டு மொத்தமா அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்துட்டு மொத்தமா டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பண்ற ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துறாங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்களா, இப்ப இருந்தே வந்துட்டு நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் அமைதி அப்படிங்கிறது ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே நினைச்சிட்டு இருக்காங்க. டோர்பின் வந்துட்டு அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது, அவனை வந்துட்டு பெனட்ரேட் பண்ணி போக முடியாதனால கிடையவே கிடையாது, சொல்ற ஆனா அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வெஸ்ட் வாங்கிட்டு கிளம்போது வந்துட்டு மே ஒன்று சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, இதை பத்தி நீ வந்துட்டு சொல்லாம இருந்தீங்கன்னா போதும், ஏன்னா அப்படி சொல்லிட்டேன்னா அவங்க கிட்ட நம்மளுக்குள்ள வந்துட்டு எதுவுமே சரி வராத பாத்துக்கோ அப்படி மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அவங்க மாஸ்டர் கிட்ட தான் போலங்க, ஒருத்தர் ரைட் சைட் பிரஸ்ட் போன எபிசோட எண்டில் காமிச்சாங்களே, அவர்கிட்ட தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க போல. அதை தொடர்ந்து தான் வந்துட்டு எகைன் நம்ம ஷிப்புக்கு வந்தீங்க அப்படின்னா, சோலும் அதே சமயம் ஓஷாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு இது என்னன்னு சொல்லி கேட்பாரு. அப்ப வந்துட்டு பிப்ட்ராய்டை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு அவங்க கேட்டது வந்துட்டு பிப்ட்ராய்டை பத்தி கிடையாது, அவங்க ரைட் ஆர்ம்ல வந்துட்டு ஒரு டேட்டோ இருக்கும். அது வந்துட்டு இவங்க வேலை செய்யற அந்த க்ரூ மெம்பர்ஸோட ஒரு லோகோ அப்படிங்கிற அவங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, பீஸ் இஸ் அ லைன் சொல்லிட்டு மே சொல்ற விஷயம் வந்துட்டு சித்தோட ஒரு டேக் லைன் அப்படினே சொல்லலாங்க. சித் வந்துட்டு எப்பவுமே அமைதி அப்படிங்கறது ஒரு பொய்னே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே தான் வந்துட்டு இந்த இடத்துல அவங்களுமே சொல்றாங்க. சோ அவங்க சித்தோட ஒரு ஃபாலோவர் தான் அப்படிங்கறத இந்த இடத்துல வந்துட்டு வெளிப்படையா காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்களா, எப்பவுமே வந்துட்டு சித்து வந்துட்டு அவங்களோட வெப்பனை வந்துட்டு நேரடியாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஒருத்தவங்களை வந்துட்டு கொன்னு, அதாவது ஒரு ஜெடாயை வந்துட்டு கொன்னு அவங்களோட கிறிஸ்டலை வந்துட்டு எடுத்து அதை வந்துட்டு ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களோட ரெட் கலர் லைட் சேபர் வந்துட்டு வீல் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் வந்துட்டு கைலோ ரெண்டுமே வந்துட்டு பண்ணியிருப்பாரு. வேடரோட காமிஷன் வந்துட்டு அதான் சொல்லியிருப்பாங்க. சித் வந்துட்டு எப்பவுமே ஒரு ஜெடாயை கொன்னதுக்கு அப்புறம் அவங்களோட லைட் சேபர் எடுத்து அதை ப்ளீட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாசிபிளா வந்துட்டு மேக் வந்துட்டு இப்போ வரைக்கும் லைட் சேபர் கிடைக்கல. அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்பமே
எப்பவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு லைட் சேபர் நோக்கி அவங்களுக்கு கை வந்துட்டு போகும். அதனால தான் வந்துட்டு வெப்பன் இல்லாம கொன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கான வெப்பன் வந்துட்டு அவங்க எடுக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்க ட்ரையல்ஸ் வந்துட்டு அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அர்த்தம். சரி ஓகே, அதோட வந்துட்டு ஓஷாவும் நம்ம சோல் பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்க பாருங்க, நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்துட்டு நான் கத்துக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஆனா வந்துட்டு அந்த அளவுக்கு நல்ல ஸ்டூடெண்ட் இல்ல அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒரு நான் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்ல ஆசான் இல்லையோ அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போவாரு. அதோட இங்க வந்துட்டு ஜெடை டெம்பிளுக்கு போவாங்க. அங்க வந்துட்டு என்ன நடந்துச்சு சொல்ல கேட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு சொல்லும், இந்த பொண்ணு தான் வந்துட்டு எனக்கு காசு கொடுத்து கொண்டு போனா, அவன் மாஸ்க் போட்டுறதா பட் நல்லா தெரியாது இவதான் சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை சொல்லும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரே நேரத்துல இவங்களால வந்துட்டு ரெண்டு இடத்துல இருக்க முடியாது இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல கிளியராவே கன்ஃபார்ம் ஆகிரும். அதோட வந்துட்டு நான் டோர்பின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அவர் கடந்த 10 வருஷம் யார்ட்டுமே பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்கிட்ட பேசுவாரு, நான் வந்துட்டு முன்னாள் ஃப்ரெண்ட் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உள்ள பேசுறக்கா போவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு நிறைய டோர்பின் கிட்ட போறது மட்டும் இல்லாம பேராஷ் ஓ பத்தி பேசுவாங்க. அந்த பேராஷ் அப்படிங்கறத பத்தி நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஆக்டிவேட் உருவாகிறதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பேராஷ் ஓ அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அமல்படுத்தப்பட்டுருச்சு. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோர்ஸ் மட்டும் போதும் சொல்லி தனியா போயிட்டு ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு சபதம் தான் அந்த பேராஷ் ஓ. நீ பண்ண தப்புக்கு எல்லாமே வந்துட்டு இப்போ பிராச்சித்தமா நீயே வந்துட்டு உயிரை விட்டுரு இப்பவே இங்கேயே இந்த சமயத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை கீழே வைப்பாங்க. அப்ப கரெக்டா வந்துட்டு டோர்பின் வந்துட்டு அவர் கண்ணை தொடக்கிறது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் அதுதான் சரின்னு சொல்லிட்டு நினைச்சு பண்ணோம், என்ன மனுஷரு நீ வருவேன் தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு நேரடியா தியானத்துல இருந்து எந்திரிச்சு அந்த ஒரு விஷத்தை குடிச்சிருவாருங்க. கரெக்டா அப்படி அவர் குடிக்கிற சமயத்துல தான் வந்துட்டு இன்னொரு பக்கம் சோல் வந்துட்டு அதை ஃபீல் பண்றது மட்டும் இல்லாம அண்ட் நம்ம ஓஷா இருக்காங்களே அவங்களுமே வந்துட்டு மேவோட சின்ன வயசு அந்த ஒரு ஃபோர்ஸ் விஷன் மாதிரி வந்துட்டு அவங்கள வேற பக்கம் லீட் பண்ணி கொண்டு போகும். சோ ரெண்டு பேருமே பாதை மாறி போயிருவாங்க. ஆனா யார்ட் மட்டும் வந்துட்டு நம்ம மே வந்துட்டு ஃபாலோ பண்ணி வருவாங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஷா வந்துட்டு நேரடியா நம்ம டோபினோட அந்த ரூமுக்கு தான் போவாங்க. அங்க போய் பார்த்தா அவர் இறந்து கிடப்பாரு. அப்ப அங்க கீழே இருக்கிற அந்த பாய்சனோட சின்ன வாயில் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு டக்குன்னு மத்த ஜடையால வரது மட்டும் இல்லாம இவங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. பட் ஆனா யார்ட் வந்து இடத்துல காப்பாத்திடுவாரு. இல்ல நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், அவங்க வரும்போது வந்துட்டு அவர் இறந்தா கிடந்தாரு அப்படி மாதிரி சொல்லும்போது நம்ம சோல் வந்துட்டு அதை தொட்டு பாப்பாரு. அப்போ வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க இது வந்துட்டு பண்டா, இது எங்களோட ஹோம் பிளானட்ல இருக்கிற அந்த ஒரு விஷம் தான் அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம ஓஷா சொல்லும்போது இது வந்துட்டு அவர் பிடிச்சதான் வந்துட்டு விஷத்தை குடிச்சிருக்காரு அப்படி மாதிரி நம்ம சோல் வந்துட்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பக்கத்துல எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கடை இருக்கும். அந்த கடையில வந்துட்டு எப்பவுமே ஒருத்தர் இருப்பான், ஆனா அவன் கிடையாது, அவனுக்கு பதிலா வேற ஒருத்தர் இருக்கா அப்படி மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த ஜடையில ஒருத்தர் வந்துட்டு சொல்லுவாரு. அவர் வந்துட்டு ஒரு பாடவன் தான், அவரோட முடியை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஜடை பின்னி இருப்பாரு. அவர் சொல்லவும் சரி ஓகே நம்ம நேரடியா போயிட்டு அவனை ஸ்டன் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டன் கன் காமிப்பாங்க. அது வந்துட்டு மொத்தமா வேற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம க்ளோன் ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்டன் கன் வச்சிருப்பாங்க. அது வந்துட்டு கன்னோட பிளாஸ்டர் மாதிரி இருக்கும். இது வந்துட்டு கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். சோ அதை வச்சு அவனை வந்துட்டு ஸ்டன் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு நம்ம யார்ட் சொல்லும்போது பட் ஆனா ஜெக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு மே வந்துட்டு பார்க்க ஓஷா மாதிரி தான் இருப்பா. அப்போ வந்துட்டு ஓஷா வந்துட்டு மே மாதிரி உள்ள போய் பேச சொல்லுவான். அப்போ வந்துட்டு அவன் கன்ஃபஸ் பண்ணுவான் சில விஷயத்தை. அதை வச்சு இதெல்லாம் பண்ணது ஓஷா இல்லைன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அண்ட் அவனையுமே பிடிச்சலாம் அவனோட நோக்கத்தையும் வந்துட்டு தெரிஞ்சிடும் அப்படி மாதிரி இவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்ம ஓஷாவுமே போவாங்க. ட்ரைட் வந்துட்டு வச்சுக்கிட்டு அது மூலமா வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு ஹாய் ஹலோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் வியடா இருக்கு அப்படி மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அவன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடான். என்ன விஷம் குடிச்சு கொண்டுட்டியா, நல்லபடியா முடிஞ்சா, அவன் செத்துட்டானா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அப்படி மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு சொல்லணும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துட்டு டோர்பின் வந்துட்டு விஷம் எல்லாமே கொண்டுட்டியா அப்படி மாதிரி சொல்லும்போது கண்டிப்பா வந்துட்டு அவரு உன்னை நினைச்சு பெரும்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த அவர் யாரு அப்படிங்கறத இந்த இடத்துல வந்துட்டு கேள்விக்குறியா இருக்கும். நம்மளுக்கு தெரியும் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாஸ்டர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓகே தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக ஜடைகள்லாம் உள்ள இறங்கிடுவாங்க. உள்ள இறங்குறது மட்டும் இல்லாம எப்பா எதுவும் பண்ணிடாதீங்கப்பா, அந்த மெமரி வைப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்கப்பா அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ மெமரி வைப்பு அது எந்த இடத்துல பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ரேவனோட ஸ்டோரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த மெமரி வைப்பை பத்தியுமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ரேவன் வந்துட்டு டாக்ஸினால கரப்ட் ஆன சமயத்துல வந்துட்டு அவரோட மைண்ட் வந்துட்டு மொத்தமா வைப் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் வந்துட்டு அவரை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுமே நடந்திருக்கும். என்னதான் ரேவன் வந்துட்டு இன்னுமே அதிகமா காட்டப்படலைனாலும் அவர் ஸ்டார் வார்ஸ் கேனனுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் வந்துட்டு கண்டினியூட்டியோட வந்துட்டு சேர்ந்து வந்திருக்கு. ஆனா அதிகமா வந்துட்டு அது வெளிப்படையா காட்டப்படல. அவ்வளவுதான் பிரச்சனையே. சரி ஓகேங்க. அதுக்கப்புறம் இவன்ட்டு கேட்பாங்க யார் அது, யார் ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இதுல அந்த ஹீங்கிறது யார் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் தெரியாது. ஆனா அவளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். அவன் 4 ஜடையை வந்துட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப 2 பேரும் வந்துட்டு அவங்க போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரது மட்டும் இல்லாம எப்படி வந்துட்டு நீ நைட் என்ன பாக்கறக்கா வருவா அப்போ நீங்க அவளை பிடிச்சிரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த பெரிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க. அப்போ வந்துட்டு சமயத்துல நம்ம யார் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு. வெளியில போய் வந்துட்டு எப்படா மே வருவான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது அந்த கிளாசிக்கான ஒரு ஸ்டார் வார்ஸோட லைன்ங்க, ஐ ஹேவ் a bad feeling about this அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இட்ஸ் a nice touching. நல்லா இருந்துச்சு. அது கேட்கும்போது அந்த வார்த்தையை கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. I have a bad feeling about this. அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யுமே வந்துட்டு போன எபிசோட்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம வெர்னஸ்தரா வந்துட்டு சோல் கிட்ட சொல்லியிருப்பாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாரு அந்த கடவாசல்ல மேலன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஜெக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷிப் வந்துட்டு ரெடியா வச்சு நின்று இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சோலும் ஓஷாவும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் அவளை போய் பார்க்குற அப்படிமா சொல்லுவோம், இல்லை நானே போறேன் அப்படிமா சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல வேணாம் அவன் என் குடும்பத்தை கொண்டதுக்கு அவன் பழி வாங்கணும் அப்படிமா சொல்ல. ஏன்னா அவன் தங்கச்சி தான் வந்துட்டு கிட்டத்தட்ட தங்கச்சி யாருக்கா வாட்டவர் ட்வின்ஸ் தானே ஏதோ ஒன்று சகோதரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்துட்டு பத்த சுட்டா அப்படிமா நம்ம ஓஷா சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிமா சொல்லும்போது நீ வந்துட்டு நியாயத்துக்காக வந்துட்டு சண்டை போடல,
பழிவாங்கன்னு சொல்லி சண்டை போடுற, அது வந்துட்டு தப்பு, பழிவாங்கணுங்கிற எண்ணம் தான் வந்துட்டு மே வந்துட்டு என்ன ஆக்கிருக்குன்னு சொல்லி நீ பாரு, அவள மாதிரி நீ ஆகக்கூடாது அப்படிமா சோல் வந்துட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம மே வந்துட்டு வருவாங்க. வரும்போது நம்ம சோல் வந்து நேரடியா போயிட்டு நேருக்கு நேர் நிப்பாரு. அப்படி நிற்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வரும். சண்டை முடியும் போது நீ ஆயுதம் இல்லாம சண்டை போடுற, உன்னோட மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மைண்ட் ட்ரிக் பண்ணி உள்ள இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பாப்பாரு. பட் ஆனா அவளுக்கே அவங்க மாஸ்டர் யாருன்னு சொல்லிட்டு தெரியாது அப்படிங்கறத தெரிய வரும். நீ வந்துட்டு சொல்லணும்னு நினைச்சாலும் உன் மாஸ்டர் யாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உன்னோட மாஸ்டர் அவரோட ஐடென்டிட்டியை வந்துட்டு மறைச்சு வச்சிருக்காரு உங்ககிட்ட இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு தெரிய வந்துடும். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு சண்டையோட முடிவுல எல்லா கத்தியுமே அவர் எடுத்துருவாரு. பட் ஆனா ஒரு கத்தி மட்டும் அவ வச்சிருப்பா கைக்குள்ள. அதை வந்துட்டு அது எடுக்கும் போதே இவ்வளவு காலங்கள் ஆகியுமே இன்னொரு பக்கம் நீ வந்துட்டு எப்பவுமே உன்னோட எண்ணங்கள் உன்னோட சகோதரி கிட்ட தானே போகுது அப்படி மாதிரி சொல்ல, என் சகோதரி இறந்துட்டா அப்படி மாதிரி சொல்ல, இல்ல ஓஷா உயிரோட இருக்கான்னு சொல்லும் போது டக்குனு அவன் நைஃபை வந்துட்டு வீசும்போது வந்துட்டு நம்ம யார் வந்து என்ன பண்ணுவார், அந்த கத்தி வந்துட்டு ஃபோர்ஸால இழுத்துருவாரு. அவர் சொல்றது உண்மைதான் நம்ப அப்படி மாதிரி சொல்லும்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிப்ட்ராய்டு மூலமா ரகசியமா வந்துட்டு நம்ம ஓஷா வந்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ இந்த இடத்துல மே வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னா ஓஷா இறந்துட்டான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஓஷா வந்துட்டு மே இறந்துட்டான்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கா. சோ இவங்க ரெண்டுத்துக்குள்ள இருக்கிறது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒருத்தி வந்துட்டு ஜெடாய் ஆர்டர்ல போயிட்டு நீட்டா ட்ரெயின் ஆயிருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் வந்துட்டு இவ சித்து கூட போய் அப்படியே கனெக்ட் ஆயிட்டு மேனிபுலேட் ஆகி எது உண்மைன்னு தெரியாம புரியாம சுத்திட்டு இருக்காங்கிறது இந்த இடத்துல நம்ம கிட்ட கன்ஃபார்ம் ஆயிருது. அதுக்கப்புறம் யார் சோல் அதுக்கப்புறம் ஜெக்கி 3 பேருமே வந்துட்டு சுத்து போட்டுருவாங்க. சரண்டர் ஆக சொல்லி சொல்லும்போது கீழே வந்துட்டு பூரா மணலா தான் இருக்கும். ஃபோர்ஸை வச்சு அந்த மணல் வந்து பாத்தீங்கன்னா கிளப்பி விட்டு நம்ம மே வந்துட்டு தப்பிச்சிருவா. ஒரு பழைய டெக்னிக் மாதிரி இருந்துச்சுங்க இந்த ஒரு விஷயம் மட்டும். சோ மூஞ்சில மண்ணலி போட்டு தப்பிக்கிறது சரி இருந்தாலும் ஓகேங்க. ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மணல் இது பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இவங்க ஃபைட் சீக்வன்ஸ் வந்துட்டு மே வந்து ரொம்பவே ஃபாஸ்டா சண்டை போட்டுருப்பா ஒரு பக்கம். ஆனா சோல் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அது கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஆடாவும் ஃபீல் இருந்துச்சு. பட் கோரியோகிராஃபி நல்லா இருக்குங்க, ஓகேவா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மே வந்துட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஓஷாவே வந்துட்டு மே தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டா நம்ம மே வந்துட்டு ஒரு வண்டியில வந்துட்டு இடிச்சு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவன் அடிச்சு போட்டு அந்த வண்டி தூக்கும் போது கரெக்டா நம்ம ஓஷா வந்துட்டு கன்னோட மேய தாக்கல சொல்லி நின்று இருப்பாங்க. அப்போ வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சகோதரிகள் 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. வார்த்தையே இல்ல, அவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு அதை நம்ப முடியாத மாதிரி வந்துட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டன் கன் வச்சு சுடலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்டன் கன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஸ்டார் வார்ஸ் கேனன் வந்துட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இவங்க ஸ்டார் வார்ஸ் கேனனுக்குள்ள தான் இது வருது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற விதமா வந்துட்டு இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. பட் ஆனா அது மிஸ் ஆயிருது. அண்ட் செகண்ட் டைம் ஷூட் பண்ணுவாங்க, அப்பவுமே மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நேரடியா நம்ம சோல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெர்னஸ்தரா கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சோ அடுத்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி யோசிக்கலாம் சொல்லி சொல்லும்போது இங்க பாருங்க நம்மளுக்கு அடுத்து வந்துட்டு மே என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சுல, அவன் வந்துட்டு ஜெடாயை கொல்ல போறா, அடுத்த டார்கெட் வந்துட்டு என்னலாம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல ப்ராப்பரான ஒரு டிஸ்கஷன் இல்லாம அடுத்த ஸ்டெப் எல்லாம் வந்துட்டு நம்மளால மூவ் பண்ண முடியாது, ஒழுங்கா இங்க வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அந்த லிஸ்ட்ல வந்துட்டு நம்ம சோலுமே இருக்காருங்க. ஏன்னா மொத்தம் 4 ஜெடாயை கொல்லணும். ஆல்ரெடி 2 பேர்த்த கொண்டாங்க. மீதி இருக்க வந்துட்டு கெல்னாக்காவும் அதுக்கப்புறம் சோல். இவங்க வந்துட்டு 4 பேருமே வந்து அவங்களோட அந்த ஒரு ஹோம் பிளானட்ல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு வந்துட்டு மொத்தமா அவங்க குடும்பத்தை அழிக்கும் போது அங்க இருந்தவங்க, அதனாலதான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே கொல்லணும்னு சொல்லி நினைக்கிறா. பட் ஆனா அந்த ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு, ஏன் கொல்லணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஓஷாவும் மே வந்துட்டு ஒரு பேக் ஸ்டோரி சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும், இவங்க காட்டினாதான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா நம்ம ஓஷா தான் சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்ல நீங்களுமே இருக்கீங்க பாத்துக்கோங்க அப்படி மாதிரி சொல்ல, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு தான் மே கூட போய் சண்டை போறக்காவே போயிருப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எகைன் வந்து ஜெடாய்கள் வந்துட்டு தப்பு தான் பண்றாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனா அத்தாரிட்டி நம்ம கிட்ட கிடையாது, நம்ம பேசிட்டு தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் கடைசியில தோத்து போறாங்க. அதான் வந்துட்டு உண்மை. சரி ஓகே, மறுநாள் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப வந்துட்டு அந்த ஒரு ஆளை வந்துட்டு பாக்குறதுக்காக வருவாளா சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனோட பேர் வந்துட்டு குமிருங்க, சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல சொல்லிடுறேன். அண்ட் அவனுமே தப்பிச்சு போலான்னு சொல்லி தான் பாத்துட்டு இருப்பான். பட் இருந்தாலும் வந்துட்டு இவங்க எல்லாரும் வெளியில வாட்ச் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுதான் நின்று இருப்பான். பட் ஆனா வந்துட்டு மே இடத்துல வரது மட்டும் இல்லாம என்னைய மாட்டிடுற அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் விடுமா, நான் உனக்காக முக்கியமான ஒரு வேலை வச்சிருக்கேன், இங்கிருந்து நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்ல, எங்கடா போகணும் அப்படின்னு கேட்க நம்ம வந்துட்டு கோஃபாருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, கோஃபார் அதே எங்கடா போகணும் அப்படின்னு கேட்க அது அவுட்டர் ரிம்ல இருக்கிற ஒரு இடம். அதே சமயம் வந்துட்டு அங்கதான் வந்துட்டு நீ அடுத்து தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு ஊக்கி ஜெடாய் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. வேற யாரும் கிடையாது, கெல்னாக்கா. அதுக்கப்புறம் இவன் தவிச்சு போக இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த ஜெடாய்கள் வந்துட்டு வேவு பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்ப அவனை காணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணி நிறைய வந்துட்டு அந்த கோஃபார் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டு வராங்க. அங்க வந்துட்டு 2 பேர் வந்துட்டு ஹட்டீஸ்ல பேசிட்டு இருப்பாங்க. சோ ஹட்டீஸ் வந்துட்டு அதிகமா யார் பேசுவாங்க அப்படின்னா அவுட்டர் ரிம்ல வந்துட்டு கிரிமினல்ஸ் தான் அதிகமா பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வந்துட்டு ஜாலியா அப்படியே பேசிட்டு இருக்காங்க காமன் லாங்குவேஜ் மாதிரி. ப்ராபபிலி இவங்க வந்துட்டு ஹட்லாண்ட்ஸ்க்காக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஷிப் வந்து கிராஷ் ஆயிருக்கு, இதுல இருந்து ஹைப்பர் எடுத்து திருடி விற்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வரும்போது டக்குன்னு இல்லனாக்கா இருக்கார்ல அவர் வந்துட்டு வரது மட்டும் இல்லாம இவங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கன் வந்து ஷூட் பண்ண பார்ப்பாங்க. பட் ஆனா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி கன்னை பிடிச்சி இழுத்து உடச்சு வீசுவாங்க, பயந்து ஓட. அதுக்கப்புறம் கத்திக்கிட்டே வந்துட்டு நேரா அந்த ஷிப்புக்குள்ள போயிருவாருங்க. இவருமே வந்துட்டு டோர்பின் மாதிரி பேரா ஷோ எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ பாத்தீங்கன்னா பேரா ஷோ எடுத்துட்டு தனியா இருக்கிறவங்கள அவர் தேடி போய் கொல்றா. சோல் வந்துட்டு அங்க வாய்ப்பு கிடைச்சு ஏன் கொல்லல அப்படின்னா அவர் வந்து ஜெடாய் டெம்பிள்லயே தான் இருக்காரு, இன்னும் இந்த பேரா ஷோ எல்லாம் எடுக்கல. அதனாலதான் வந்துட்டு ஈஸி டார்கெட்டா இருக்கும்னு சொல்லிட்டு பேரா ஷோ இருக்கிறவங்கள போய் தேடி தேடி கொல்றா போலங்க. ப்ராபபிலி அப்படியே தான் இருக்கும் சொல்லி நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவரை காட்டி இந்த ஒரு எபிசோட் வந்துட்டு முடியுது. அடுத்த வாரம் தான் வந்துட்டு எபிசோட் 3ல வந்துட்டு என்ன நம்மளுக்கு புதுசா சர்ப்ரைசிங்கா இருக்க போன்னு சொல்லி காட்ட போறாங்க. ஏன்னா முதல் 2 எபிசோட்ல வந்துட்டு 2 ஜெடாயை போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்து 2 ஜெடாயை வந்துட்டு போட்டு தள்ள போறாங்க அப்படிங்கறத வந்துட்டு சொல்றது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் இவங்க தானே நம்ம கிட்ட காட்டிடுறாங்க. அதே சமயம் அந்த 2 பேர் வந்துட்டு கொல்ல போறது வந்துட்டு இந்த 2 பேர்ல ஒருத்தி தான் சொல்லிட்டாங்க. அந்த 2 பேர்ல யார் ஒருத்தி வந்துட்டு எதுக்காக கொன்றா அப்படிங்கறது
வந்து இனிமேல் ஃபர்தரா வரப்போற எபிசோட்ல சொல்ல போறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, ஏன் இதெல்லாம் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே சமயம் அந்த மாஸ்டர் யார் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பொறுமையா பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்டன்ஸ் தமிழ் ஷார்ட். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.